உலகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிப்போம் என்றார்கள். இதுவரைக்கும் அந்த ஒழிப்போம் நடவடிக்கை என்ன ரிசல்ட் என்பது தெரியவில்லை. பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம் என்றார்கள். சிலிண்டர் விலையை பாதியாக குறைப்போம் என்றார்கள். வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார்கள். அப்படி பல திட்டங்களை கூறினாலுமே கூட இந்த இந்தியா காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இருந்த வளர்ச்சியை காட்டிலும் பாஜக அரசாங்கம் வந்த பிறகு பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறார்கள். ரயில் நிலையங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் LIC உள்ளிட்டவற்றை விற்று 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 பொதுமக்களிடையே ஏழை எளிய தொழிலாளர்கள் இடையே GST வரி, இன்கம் டாக்ஸ், செஸ் வரி என்ற பல்வேறு வரியை திணிக்கிறார்கள். இத்தனை வரிகள் கட்டினாலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஆட்சி அமைத்து இரட்டை இலக்க வளர்ச்சி. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்களில் பிஜேபி இருக்கிறது. ஏதாவது ஒரு மாநிலத்திலே தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியுமா என்றால் ஒப்பிட முடியாது. சுமார் 11.75% வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்று ஒன்றிய அரசாங்கத்தின் தரவுகளே, ஒன்றிய அரசாங்கத்தின் புள்ளியல் துறையே கூறியிருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துவிட்டு நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சூரியனை இரவில் வரவைப்போம் என்று சொல்லி விதவிதமாக பொய்களையும் பொருட்களையும் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள்.